குடையோடு நான் போனேன், வழியினில் ஏனோ நனைகின்றேன். கடிகாரம் இருந்தாலும் காலடி சத்தத்தில் மணி பார்த்தேன். தனிமைக்கு தனிமைகள் நீ வந்து கொடுத்தாயே. விழியில் உன் விழியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில். ஹாய், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு ஓல்டு வீடியோங்க. என்னோடய பர்த்டேக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி எடுத்த வீடியோ. ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பண்ண முடியல. ஹஸ்பண்டோட மொபைல் இருந்தது, இப்போ தான் வாங்கி ஷேர் பண்ண முடிஞ்சுது. ஃபஸ்ட் டைமாக செம்மொழி பூங்கா வந்து போயிருந்தோம். ஒரு 3 o'clock போல் போயிருந்தோங்க. அங்கே போயிட்டு நாங்கள் வரது வந்து அங்கே எப்போ க்ளோஸ் பண்ணாங்களோ அப்போ தான் வந்தோம். பிரஜன் ரொம்ப ஆக்குபைடாக இருந்தார். இந்த இதெல்லாம் ஏறி போகும்போது ஃபஸ்ட்டு டைம் போகும்போது வந்து பயப்பட்டார். அதுக்கப்புறம் நான் செகண்ட் டைம் கூப்பிட்டு போனேன். அதுக்கப்புறம் நார்மலாக போக ஆரம்பிச்சிட்டாரு. பேபிஸ் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்க் இருக்குது. நம்ம போன உடனே அவர் வந்து அங்கே செட்டில் ஆகிட்டார் ஒரு 2 hours கிட்ட. அதுக்கப்புறம் கேன்டீன் போயிட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் பார்க்குக்கு போயிட்டு தான் வந்தார். ஃபஸ்ட் டைம் போகும்போது பயப்பட்டே இருந்தார். செகண்ட் டைம் என் கூட வரும்போது அப்படியே நார்மலாக போக ஆரம்பிச்சிட்டாரு. அதில் இப்போ வந்து ரொம்பவே நார்மலாக போக ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் இப்போது நிறையா வாட்டி கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு டைம் கூப்பிட்டு போகும்போது எடுத்ததுங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி இவரை கூப்பிட்டுட்டு என்னால் நடக்க முடியுமான்னு தெரில. இந்த காலை வச்சுட்டு மேபி இன்னொரு 2 to 3 months ஆகலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டே இருக்கேன். ஏன்னா ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருக்குது வீட்டில் அப்படின்றதுனால. இனி டே இன் மை லைஃப்லாம் வந்து ரெகுலராக ஷேர் பண்ணுறேன். அங்கே போகும்போது அங்கே என்ன நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, அங்கே இருக்க கேஃபிட்டேரியாவில் எல்லாமே கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்தது. ஒரு கேசரியும் பால்கோவாவும் மட்டும் நல்லா சூடாகவே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் பிரஜன் வந்து நல்லா சாப்பிட்டாரு. மற்றபடி வந்து சாப்பிட்ற ஐட்டம்ஸ் வந்து பெருசாக தால் இந்த மாதிரிலாம் பெருசாக நல்லா இல்லைங்க. மற்றபடி சேட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. நைட் லைட்டில் பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருந்தது 6 o'clock மேலே. ஆனால் நல்லா லைட் வந்து வர ஆரம்பித்ததுக்கப்புறமா வெளியே அனுப்பிடுறாங்க. 7 o'clock போல் அனுப்பிடுறாங்க. கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நாங்கள் போனது வந்து நல்லா வெயில் சீசனில் போயிருந்தோம். ஈவினிங் ஆக ஆக தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. இதெல்லாம் நான் லைவில் ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். என்னோடய சாரீ டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. ப்ளவுஸ் நீங்கள் எப்படி வாங்குறீங்க என்ன ஏதுன்னு கேட்குறீங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 600லேருந்தே போடுறாங்கங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். வித்தின் 1 வீக்குள்ளே வந்து உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி நீட் இருக்கோ எல்லாமே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து 1 வீக்குள்ளே அனுப்பிடுறாங்க. ரொம்பவே நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் வந்து டேக் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் ஷேர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அவங்களோட மொபைல் நம்பரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொரியர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறது தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம வெளியே போகும்போது ஜுவல்ஸ் போட்டுட்டு தான் போவோம். அது கூடயும் இவ்வளோ ஆரி ஒர்க் போட்டோம் அப்படின்னா ரொம்ப கிராண்டாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் எவ்வளோ மினிமலாக இருக்க முடியுமோ அவ்வளோதான் மினிமலாக வந்து ப்ளவுஸ் போடுவேன். எந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பை பை, டேக் கேர்.